தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. 2 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தில் 18 சட்ட முன்வடிவு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். அதானியை தான் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேரவையில் விளக்கம். அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு விசாரணை நடத்த திமுக கோரியுள்ளதாக முதலமைச்சர் விளக்கம். அதை ஆதரித்து பேச பாமகவும் பாஜகவும் தயாராக உள்ளதா என்றும் கேள்வி. திருவண்ணாமலை சாத்தனூர் அணை திறக்கப்பட்ட விவகாரம். சட்டப்பேரவையில் அதிமுக திமுக இடையே அனல் பறந்த விவாதம். அறிவிப்பு கொடுத்த 15 நிமிடங்களில் சாத்தனூர் அணையை திறந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முறையான எச்சரிக்கைக்கு பின் அணை திறக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். அதிமுக ஆட்சியில் செம்பரம்பாக்கம் ஏரியை அறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டதால் பாதிப்பு ஏற்பட்டதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. குடிநீருக்காக கட்டப்பட்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் திறந்தால் பாதிப்பு எப்படி ஏற்படும் என இபிஎஸ் கேள்வி. அடையாற்றில் 1 லட்சம் கன அடி நீர் திறந்தாலும் வெள்ள பாதிப்பு ஏற்படாது என கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தற்போது 29,000 கன அடி நீர் திறந்தால் பாதிப்பு என கூறுவது நியாயமா? எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அடையாறு வெள்ளப்பெருக்கு குறித்து பொறியாளர்களின் ஆய்வறிக்கையை அதிமுக ஏற்க தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் சவால். ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடத்தப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி என்னவானது? சட்டமன்ற கூட்டத்தொடரை அதிக நாட்கள் நடத்த பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. 10.5% இடஒதுக்கீட்டு சட்டத்தை முறையாக கொண்டு வராதது யாருடைய தவறு? பாமகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. வட மாவட்டங்களுக்கான வெள்ள நிவாரணம் வழங்குவதில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின் பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. மிக்ஜாம் புயலால் தென் மாவட்டங்களில் 10 நாட்கள் வரை வெள்ளம் வடியாததால் 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. பெஞ்சல் புயல் பாதிப்புக்கு 2,000 நிவாரணம் வழங்கப்பட்டது குறித்து அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் விளக்கம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 5 மாவட்ட மக்களுக்கு 6,000 ரூபாய் வழங்க வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் வலியுறுத்தல். உவே சுவாமிநாதர் பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும். சட்டப்பேரவையில் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவில் 234 இடங்களில் அன்னதானம் வழங்கப்படும். சிறு அசம்பாவிதமின்றி விழா நடத்தி முடிக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு உறுதி. சட்டப்பேரவைக்கு வந்தும் உள்ளே செல்லாத ஓ பன்னீர்செல்வம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை மாற்றப்பட்டதால் பேரவை நடவடிக்கையில் கலந்து கொள்ளவில்லை என தகவல். கல்வி உதவித்தொகைக்கான வருடாந்திர குடும்ப வருமான உச்சவரம்பினை உயர்த்த வேண்டும். 2,50,000 ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தல். அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம்.
டாஸ்மாக் பிரச்சினைக்கு முதலமைச்சர் ராஜினாமா செய்வாரா? சுரங்கம் அமைந்தால் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்ற ஸ்டாலினின் கருத்துக்கு அண்ணாமலை பதிலடி. கூட்டணி கட்சிகளின் டெண்டர் முறைகேடுகள் குறித்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3 2025ஆம் ஆண்டு வெளியிடப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 18 பேர் நிபந்தனையுடன் விடுதலை. 18 பேரும் தூதரக உதவியுடன் ஒரு சில நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்ப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் 7ஆம் நாள் உற்சவம். அரோகரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்ததால் பெரும் பரபரப்பு. மன்னார்குடி அருகே திருமணத்திற்கு மறுத்த கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திய இளைஞர். தப்பி ஓடிய அத்தை மகன் மகாதேவனை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே தனியார் பள்ளியில் மாணவி உயிரிழப்பு. பள்ளியின் வகுப்பறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே மின்சாரம் தாக்கி 2 பேர் உயிரிழப்பு. வீட்டில் பள்ளம் தோண்டச் சென்ற ஜேசிபி ஆபரேட்டர் வேலு, வீட்டின் உரிமையாளர் அகிலோன் ஆகியோர் பலி. மதுரை வெளிச்சந்தையில் 45 அடி உயர விசிகாவின் கொடி ஏற்ற அனுமதி கொடுத்த விவகாரம். வருவாய் ஆய்வாளர் அனிதா, விஏஓ பரமசிவம், கிராம உதவியாளர் பழனியாண்டி ஆகிய 3 சஸ்பெண்ட். நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் 10 நாட்களாக குடிநீர் வரவில்லை என பொதுமக்கள் புகார். திமுக மாமன்ற உறுப்பினர் தலைமையில் மேயர் ராமகிருஷ்ணனை மக்கள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு சென்ற மகனை காணவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தந்தை மனு. காணாமல் போன இளைஞர் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் விளக்கம். பிரேமானந்தா அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்களை பறிமுதல் செய்ய அனுப்பப்பட்ட நோட்டீஸை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. சென்னை சைதாப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி ஊழியர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. தங்கும் விடுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை. கர்நாடக மாநிலம் பெலகாவி அருகே பஞ்சமசாலி சமூகத்தினர் போராட்டம். தடுப்புகளை தள்ளிவிட்டு முன்னேற முயன்ற போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தடியடி. அதானி விவகாரம் தொடர்பாக பாஜக எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் வாக்குவாதம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு.
சோனியா காந்தி ஜார்ஜ் சோரஸ் வசந்தி அரசியல் உள்நோக்கத்திற்காக கீழ்த்தரமாக பாஜக பரப்புகிறது. மக்களவை காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி பதில். மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கரை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல். காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு. பெரும்பான்மையானோர் விருப்பப்படி இந்தியா செயல்படும் என சிறுபான்மையினருக்கு எதிராக கருத்து. நீதிபதி சேகர்குமார் பேச்சு தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். கோல்கட்டா அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட விவகாரம். 12 வாரங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய பணிக்குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆறாண்டு பணிக்காலத்தில் நிதி அமைச்சகம் RBI இடையிலான உறவு சிறப்பாக இருந்தது. ஓய்வு பெற இருக்கும் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் பேச்சு. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு கொலை மிரட்டல். மது போதையில் மிரட்டல் விடுத்த மல்லிகார்ஜுன ராவ் என்பவர் கைது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆத்ரஸில் பிக்கப் வேன் மீது கொரியர் கார் மோதி விபத்து. 3 பெண்கள், ஒரு குழந்தை உள்பட 7 பேர் உயிரிழப்பு. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ஃபகத் பாசில், ராஷ்மிகா நடித்த புஷ்பா 2 திரைப்படம் 5 நாட்களில் 922 கோடி ரூபாய் வசூலித்ததாக படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.